கம்பஹா, கொழும்பு மாவட்டங்களில் இருந்து தொடர்ந்தும் அதிகளவிலான நோயாளர்கள் பதிவாகி வருகின்றனர். இந்த மாதத்தின் கடந்த 15 நாட்களில் மாத்திரம் நாட்டில் 17,051 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். நாடளாவிய ரீதியில் 175 சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் தொடர்ந்தும் டெங்கு அதிஅபாய வலயங்களாக பெயரிடப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு குறிப்பிட்டுள்ளது. TFS Clearance Mega Sale Colombo. Buy one get two on all clothing. இதேவேளை தற்போது அதிகளவிலான டெங்கு நுளம்பு குடம்பிகள் வீடுகளுக்குள் நீர் தேங்கி நிற்கும் இடங்களில் இருந்தே கண்டறியப்படுவதாக சுகாதார பூச்சியியல் அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. வெளிப்புற சூழலுடன் ஒப்பிடுகையில் வீடுகளுக்குள் பூச்சாடிகள், குளிர்சாதன பெட்டிகளில் நீர் தேங்கும் இடங்களில் அதிகளவிலான நுளம்பு குடம்பிகளின் பெருக்கம் காணப்படுவதாக சுகாதார பூச்சியியல் அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் நஜித் சுமனசேன தெரிவித்தார். நாங்கள் வீட்டுச் சூட்டனை எடுத்துக்கொண்டால் சில பகுதிகளில் 10 முதல் 15% வீடுகளில் இன்னும் டெங்கு நுளம்புகள் பெருகும் இடங்கள் காணப்படுவது சுகாதார பூச்சியியல் அதிகாரிகளின் தரவுகளின்படி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே தயவு செய்து உங்கள் வீடுகளை பரிசோதிக்குமாறு அந்த வீட்டு உரிமையாளர்களை நாங்கள் அன்பாக வலியுறுத்தியும் கேட்டுக்கொள்கிறோம். அதேபோன்று நாம் சூழலை சுத்தம் செய்யும் போது நுளம்புகள் உயிரியல் ரீதியாக தங்களது நிலையை மாற்றிக்கொள்கின்றன. குறிப்பாக கார்பன் டை ஆக்சைடு செறிவு அதிகமாக உள்ள வீடுகளுக்குள் நமது சுவாசத்தினால் உள்ளடக்கப்படும் ஈடிஸ், இஜிப்டைஸ் மற்றும் அல்போபிக்டஸ் நுளம்புகள் வீடுகளுக்குள் வருவது மிக வேகமாக நடைபெறுகிறது. இதன் விளைவாக உங்கள் குளிர்சாதன பெட்டி, வீடுகளுக்குள் நீர் தேங்கியுள்ள இடங்களில் இந்த நுளம்புகள் பெருகுவது பூச்சியியல் அதிகாரிகளின் ஆய்வுகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளன. மேலும் தற்போது கொழும்பு மாவட்டம், ரத்னபுரி, மாத்தறை போன்ற பகுதிகளில் நுளம்பு குடம்பிகளின் பெருக்கம் ஓரளவுக்கு குறைந்துள்ளமையும் நோய் நிலைமை ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள் வருவதையும் காண முடிகிறது. ஆனால் நாம் இன்னும் சரியான நிலையை அடையவில்லை. ரத்னபுரி நகர பகுதிகளிலும் இந்த நிலை காணப்படுகிறது. கண்டி நகர பகுதிக்குள் இன்னும் டெங்கு குடம்பிகளின் பெருக்க அதிகரிப்பையை காட்டுகிறது. களுத்துறை மாவட்டத்தில் குறிப்பாக இங்கிரிய, ஹொரண, பாணந்துறை ஆகிய 3 பிரிவுகளிலும், கொழும்பு மாவட்டத்தில் மஹரகம, கடுவல, கொத்தட்டுவ போன்ற இடங்களிலும், கம்பஹா மாவட்டத்தில் பியகம, அத்தனகல்ல போன்ற பகுதிகளிலும் இந்த நிலைமை தொடர்கிறது. டெங்கு காய்ச்சலுக்கான சிகிச்சையை எவ்வாறு பெற வேண்டும் என்பது தொடர்பில் தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் விசேட சமூக வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீர மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளார். உங்களுக்கு 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் உடம்பு வலி, வாந்தி, குமட்டல், தலைவலி போன்ற அறிகுறிகளுடன் வேறு மருந்துகளை உட்கொள்ளாமல் வைத்தியரை சந்தித்து உங்களுக்கு இருப்பது டெங்கு காய்ச்சலா இல்லையா என்பதை சரியான விதத்தில் அறிந்து கொண்டு மருத்துவ ஆலோசனைக்கு அமைய செயற்படுவது சிறந்தது. ஏனெனில் பல்வேறு மருந்துகளை உட்கொண்டும் வெவ்வேறு திரவங்களை குடித்தும் சிக்கல்களுடன் நோயாளர்கள் வைத்தியசாலைக்கு வருவதாக நமக்கு தெரிய வருகின்றது. அவ்வாறு செய்யும் போது வைத்தியசாலை ஊழியர்களுக்கும் நோயாளர்களை கையாள்வதில் சிரமம் ஏற்படுகிறது. எனவே குறிப்பாக காய்ச்சல் இருந்தால் அதனை குறைப்பதற்கு பாராசிட்டமோல் போன்ற மருந்துகளை மாத்திரமே பயன்படுத்த முடியும். 2 நாட்கள் ஆகியும் காய்ச்சல் குறையவில்லை என்றால் வைத்தியரை சந்தித்து உங்களுக்கு இருப்பது டெங்குவா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வது அவசியமாகும்.